நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் நான் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அப்போ தான் என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு யோசனை சொல்கிறேங்க. என்னம்மா யோசனை? இப்போ நீ இயேசு ஏற்றுக்கிடுங்க, உங்களை நிச்சயமாக ஒரு அற்புதம் பண்ணுவார். சரி, இந்த நேரத்தில் இயேசுவை நம்ம ஏற்றுக்குவோம், இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீங்கள் வேதத்தை எடுத்து படிங்க, ஒரு வசனம் வரும், எந்த வசனம் வந்தாலும் அதை நீங்கள் படித்து ஒரு ஜெபம் பண்ணுங்கண்ணா. வேத புத்தகத்தை திறந்தேன். ஜோசுவான்னு ஒரு பகுதி, அதில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் இதை படித்த உடனே எனக்குள்ள ஒரு ஒரு பவர், ஒரு கண் கூசக்கூடிய ஒரு பெரிய ஒளி எனக்குள்ளே வந்த ஒரு உணர்வை நான் அடைந்தேன். என்னை அறியாமலே நான் முட்டி போட்டேன். இயேசுவே, நீர் தெய்வம், என்னை மன்னியும், நான் உன்னை ஏற்றுக்கிறேன். இப்படி என்ன அறியாமலே இந்த வார்த்தை வருது. நான் அப்படி பேசணும்னு நினைக்கல. பிறகு அங்கே எக்ஸிபிஷன் போனால் அன்றைக்கி ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. ஒரு வாரம் ஒருத்தரையும் காணும், 7-8 பேர் வந்திருந்தாங்க. வந்து அதில் ஒருத்தர் கோட்டெலாம் போட்டுக்கிட்டு, நாங்கள் பெரிய பெரிய மாடல் ஹவுஸ் ப்ளைவுட்டில் மாடல் பண்ணி வச்சுருந்தோம். எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விலைன்னு கேட்டார். 50 லட்சம் ரூபா. உடனே என்ன பண்ணார், பாக்கெட்லேருந்து செக் எடுத்தார், 50 லட்ச ரூபா எழுதினார், கொடுத்தாரு. இந்த வீட்டை என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. ஐநோ விஜிபி எனக்கு தெரியும், ரொம்ப ட்ரஸ்ட் ஊற்றி கம்பெனி ஆகினோம், அதனால் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு ரொம்ப சர்வசாரமாக சொல்லிட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் ப்ரேயர் பண்ணல. இயேசுவே உண்மை ஏற்றுக்கிட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம். அது மாத்திரம் இல்லைங்க, 4-5 நாளில் அது மாதிரி 10 வீடு சேல்ஸ் ஆகி 5 கோடி ரூபா. இப்போ என் துணைவியாரை கேட்டாங்க, என்னங்க கென்யா போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்கன்னு. என் துணைவியாரை கூப்பிட்டு, உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேம்மா. இது வந்து எனக்கு 53 வயசு இருக்கும்போது, இது 2009 நான் சொல்கிறது. நான் இத்தனை வருஷமாக சமாதானம்னா என்ன அப்படின்றது தெரியாதவனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எப்போ அந்த வசனத்தை படித்து நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டனோ, என் உள்ளத்தில் வந்த சமாதானம் என்னை முற்றிலுமம்மா மாற்றிட்டுமா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ உனக்கு நான் சொல்கிறேன், இந்த 5 கோடி பிஸ்னஸ் வந்ததுனால இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு நினைக்காத. என் உள்ளத்தில் இதுக்கு நான் எத்தனை கோடி கொடுத்தாலும் போதாதுமா, அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எனக்குள்ளே வந்துருக்கு. இனிமேல் இயேசு தான் என் தெய்வம், என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அவருக்கு. இதை உனக்கு சொல்கிறேன், இந்த உன்னை தான் கர்த்தர் என்னை பயன்படுத்தினார், என்னை மாற்ற. என் உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வர கர்த்தர் உன்னை தான் பயன்படுத்தினார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு உடனே 2001ஆம் வருஷம் நான் முழுக்கு ஞானசாரம் எடுத்துட்டேன். அது வரைக்கும் வேதத்தை முழுமையாக படித்தேன், முழுக்கு ஞானசாரம் எடுத்துட்டேன். எடுத்த உடனே எனக்கு ஊழிய அழைப்பு கொடுத்துட்டார் கர்த்தர். சந்தியாகன்னு ஒரு சகோதரன் இப்போ இங்கே இருக்கார். அவர் என்னை வாரம் ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போனார். 3 வாரம் போனோம், சாட்சி கொடுக்க சொன்னார். 4வது வாரம் மெசேஜை கொடுக்க சொல்லிட்டார். ஊழிய அழைப்பை கொடுத்த உடனே, கர்த்தாவே நான் ஊழியம் எப்படி செய்கிறது, எனக்கு இவ்வளோ பெரிய தொழில் இருக்கு. நான் முதல்லலாம் கர்த்தர் பேசுவார்னாங்க, அவங்கள நான் கேலி பண்ணுவேன். ஆனால் எனக்குள்ளே கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த விஜிபி பிஸ்னஸ் பூரா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அதில் நீ இருக்கணும், ஏன் ஊழியத்தை நீ பாரு, அதில் நான் உன்னோட இருப்பேன். இது 2மே நான் வளர வைப்பேன்னாரு. உன்னை மாற்றும் சக்தி. நான் கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்டவ. சின்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண பயமா இருக்கும். +2 எக்ஸாம் நல்லா பண்ணியும் ரிசல்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்பதான் டோப்பர் கிடைச்சது. எனக்குள்ள தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாச்சு. உன்னை மாற்றும் சக்தி புத்தகத்தை இலவசமாக பெற்றிட கால் 1800425885. தேங்க்ஸ் டு உன்னை மாற்றும் சக்தி. லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க முடியல, நீலாம் எதுக்கியா?
உன்னை மாற்றும் சக்தி இலவச புத்தகம் பெற கால் 1800425855. என்னை மாற்றிய சக்தி உங்களையும் மாற்றும். உன்னை மாற்றும் சக்தி. 2001 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் எப்போ ஊழியத்துக்கு வந்தனோ அப்போ இந்த பிஜேபி நிறுவனம் மன விட்டு சொல்கிறேன், இது 1000 மடங்கு அப்போ இருந்ததை விட பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு இந்த 10 வருஷத்தில். அதுக்கு முந்தி இருந்த தொழிலை விட, அது வரைக்கும் இருந்த எங்களுடைய பிஸ்னஸை விட இப்போது 1000 மடங்கு நிச்சயமாக வளர்ந்துருக்கு. எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, எவ்வளோ வீடுகளை, எவ்வளோ வேலை செய்யக்கூடிய நல்ல பணியாளர்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் ஊழியத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் கர்த்தருக்கும் போட்டி தான் இப்போ. ஏன்னா அவர் பிஸ்னஸை நல்லா வளர்த்துக்கிட்டு வராரு. அவருடைய ஊழியத்தை நான் வளர்க்கணும் இல்லையா? நான் பின்தங்கி போயிடக்கூடாது. இப்போ நான் என் மனைவி, என் பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கிட்டோம். எங்கள் சின்ன அண்ணாச்சினுடைய மகன் அவர் 82 ஏற்றுக்கிட்டார். இதில் 2005 ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது எங்கள் சின்ன அண்ணாச்சி தொடப்பட்டாங்க. அருமை தம்பி சிலோனில் நடைபெறுகின்ற ஒரு ஊழியர் கூட்டத்திற்கு சென்று விட்டார். எனக்கு என்னமோ அங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு, உந்துதல் மனசுள்ளே வந்தது. ஆகவே திருநெல்வேலியிலிருந்து தம்பிக்கு தொலைபேசி மூலமாக நானும் வருகிறேன் என்று சொன்னேன். வாங்க அண்ணாச்சி சொன்னோன்னா 2 நாள் பொறுத்து நான் வந்து இங்கிருந்து விமானம் மூலமாக நான் இலங்கைக்கு சென்றேன். இலங்கையில் என்னை பாஸ்டர் ஃபர்னாண்டோ அவர்களும் மற்றவர்களும் என்னை வரவேற்றார்கள். அங்கு சென்று மேரி அம்மாள் என்ற ஒரு இல்லத்திலே தங்கியிருந்தோம். எவ்வளோ நல்ல உணவு எல்லாம் கொடுத்தார்கள். ரொம்ப அன்பான தாய். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, சாப்பிட்டதும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஓய்வு எடுப்பது வழக்கம். ஆகவே அங்கு நான் இருக்கும்போது ஒரு கட்டிலே நான் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தேன். அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு திரை காணப்பட்டது. அந்த திரையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் சிலுவை தூக்கி சென்றதும், அவர் தலையிலே முள் சூட்டி தலையெல்லாம் ரத்தம் பெருட்டு வர உடலெல்லாம் ரத்தம் பார்த்தது எனக்கு என்னை அறியாமலே ஒரு உணர்வு உள்ளத்தில் ஏற்பட்டது. 2-3 நிமிடங்கள் அது தெரிந்தது. 3 நிமிடத்தில் மறைந்து விட்டது. உடனடியாக நான் என் அருமை தம்பி விஜி செல்வராஜிடமும் சுரேஷ் ஃபர்னாண்டோ என்ற பாஸ்டரிடமும் கனடா தேசத்திலிருந்து பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் என்னிடம் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பைபிளை எடுத்து வாசித்தார்கள். வாசித்து நீங்கள் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் நல்லது என்று சொன்னார்கள். எடுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஊரில் போய் எடுத்துக்கலாம் என்று சொன்னாங்க. எனக்கு என்னமோ உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. உடனடியாக தம்பியிடம் சொன்னேன், இங்கே நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து விடுகின்றேன். ஊருக்கு சென்றால் சில எதிர்ப்புகள் வரும். நீ இதில் இருக்கின்றாய், நானும் உன்னோடு சேர்ந்து இருக்கும் பொழுது
நம்ம விஜி குடும்பத்திற்கும் உனக்கும் மனதிற்கு ஒரு சாந்தி ஏற்படும், ஒரு சமாதானம் ஏற்படும் என்ற அந்த உணர்விலே இங்கே எடுக்கிறேன்னு சொன்னேன். உடனடியாக முழுக்க ஞானசத்துக்கு ஒரு இடத்தை பார்த்தார்கள். திடீரென்று அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு எண்ணம், அண்ணாச்சி அவர்களே இந்த இடத்தில் வைத்து அவர்களுக்கு, இந்த தொட்டில் வைத்து அவர்களுக்கு முழுக்க ஞானசம் கொடுக்கக்கூடாது, அங்கு இருக்கின்ற கடற்கரை அழைத்து செல்வோம் என்று அங்கே இந்து மகாசமுத்திரமும் பசிபிக் கடலும் ஒரு நதியும் சந்திக்கின்ற இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அவங்களும் அந்த இடத்துல முழுக்கு ஞானசானம் எடுத்து அவங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவங்கள என்னமா தான். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே கொஞ்சம் முன்கோவக்காரங்க, படப்படப்பு எல்லாம் உண்டு. இப்போ எங்கள் சின்னண்ணாச்சி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அண்ணாச்சி, அவங்களும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை என்னோட சேர்ந்து நான் எந்த நாட்டுக்கு போனாலும் கூட வந்துடுவாங்க. குடும்பத்தில் ஒரு சமாதானம், முழு குடும்பத்தில் நல்ல சுபிச்சம், ஐஸ்வர்யம், எது எவ்வளவு கர்த்தர் கொடுத்தாலும் எனக்கு எப்போதுமே தேவை என் இயேசுவே நீர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வரேன். எனக்கு இப்பொழுது 64 வயசு. ஆனால் 54 வயசு வரைக்கும் இயேசுவை அறியாமல் வாழ்ந்துட்டேன், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். ஆனால் இந்த 10 வருஷமாக அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன், சந்தோஷமாக வாழ்கிறேன். எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் தொழில்களில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனையை எதுவுமே என் மனசுக்குள்ளே அவர் வச்ச சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ எந்த வகையிலையும் குறையலை, அதிகரித்துக்கிட்டு தான் போகுது. ஒன்று சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவன் அப்படின்னு சொல்கிறத விட இயேசுவுக்கு நான் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எனக்கு கூடிய சந்தோஷம், ஒரு பெருமிதம், அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, இதுக்கு ஈடாக எதுவுமே நான் தர முடியாது. எங்கே போனாலும் என்ன அவங்க மதித்து, பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க, நான் பெரிய பிஸ்னஸ் மேன், யூ ஆர் ரிச் மேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு யாரும் சொன்னதில்லை. பாஸ்டர் இயேசுனுடைய ஊழியக்காரனே எனக்கு ஜெபம் பண்ணு அப்படின்றாங்க. ஆக தேவ ராஜ்யம் கட்டப்படணும், அதுக்காக எங்களால் முடிஞ்சதை செய்யணும். விஜிபி சகோதரர்கள், இந்த பேரை கேட்காதவர்களே இருக்க முடியாது. பெரிய பிசினஸ் என்டர்பிரைஸ், மிகவும் ஐஸ்வர்யவான்கள். இங்க பாருங்களேன், இந்த காலத்துல ஓரளவுக்கு பணம் பதவி வந்துட்டாலே ஆண்டவரை தேடுறதில்ல, மறந்துடுறாங்க. ஆனா இந்த குடும்பம் அப்படி இல்லை. உலகத்தின் மூல மூலைக்கு ஃப்ளை பண்றாங்க, பெரிய தொழிலுக்கு அதிபர்களாக இருக்கிறாங்க. அந்த நிலைமையிலும் ஆண்டவரை தேடுறது மட்டும் இல்ல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். இந்த குடும்பத்தை மாற்றின சக்தி என்ன? இந்த சக்தியை குறித்து, இந்த குடும்பத்தை குறித்து இன்னும் அதிகமாக படிக்க நீங்க வாஞ்சிப்பீர்கள் நான் நினைக்கிறேன். எஸ், இஃப் சோ, the power to change, உன்னை மாற்றும் சக்தி. இந்த புத்தகத்தை இலவசமாக வாங்கி படியுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 1800 425 8855 1-800-425-8855. Call now.